இருக்காங்க. திமுக ஒருபோதும் வந்து ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அவர் கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். அவரே மக்கள் பிரதிநிதிக்காக நின்ற ஒரு தேர்தல் கூட வெற்றி பெறவில்லை. பாரத பிரதமர்கள் வருகின்ற பொழுது இவர்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற இடங்களில்தான் அனுமதி மறுக்கப்பட்டதே தவிர போக்குவரத்து இடையூறு இல்லாத இடங்களில் அவர் ரோட் ஷோக்கு அனுமதி மறுக்கப்படவில்லை. இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் நின்றால் மாநாடு, நடந்தால் பேரணி என்ற ஒரு வரலாறு உருவாகி கொண்டிருக்கின்றது. தானாக சேருகின்ற மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர் அந்த மக்கள் கூட்டத்துடைய வரவேற்பை ஏற்காமல் எப்படி செல்ல முடியும்? இது அவர்களுக்கு வயிற்றெரிச்சலை கிளப்பி இருக்கின்றது. 2026 மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆர்வீர் தலைவர் தளபதி அவர்கள் கையில்தான் என்பதை இந்த கூட்டங்கள் வாயிலாக அவர் செல்லுகின்ற இடங்களெல்லாம் திரளுகின்ற மக்கள் வெள்ளத்தால் நிரூபணமாகி இருக்கின்றது. ஆகவே வயிற்றெரிச்சல் இப்படி ஏதாவது பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். எங்கள் பணி மக்கள் நலப்பணி, அதை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்போம். இன்று நாளைக்குள் அதற்கு ஒரு முடிவெடுக்கப்பட்டு வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்குண்டான முடிவை இன்று எடுப்பார். விடாத, நீ கேட்க நினச்சிட விடாத. புரியல. முதலில் இந்த ஆட்சியில்தான் பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண்ணை பெருநகரத்துடைய மேயராகி ஆக்கிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சாரும். சமத்துவம், சகோதரத்துவம் இவைகள்தான் அடிப்படை கொள்கையாக கொண்டு செயல்படுகின்ற இயக்கம் என்பதால் தான் மேயர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அமைச்சர் ஆக இருந்தாலும் அந்த பக்கத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். இதுவே அந்த சமத்துவம், சகோதரத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.